ஹாய் எவ்ரிபடி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரீ குட்ஸ்ங்கிறாங்க முன்னாடி. ஃப்ரீ குட்ஸ்னா என்ன? காசு இல்லாம எல்லாம் இலவசம். தண்ணி பாருங்க, அதுக்குள்ள 10 ரூபாய் 15 ரூபாய் பணம், எதுவுமே ஃப்ரீயாவே கிடைக்கிறது. மரங்களை வெட்டிட்டு நம்ம செடிகள் நட்டு இருக்கோம். அது யாருக்கு கிடைக்கும்? பின்னாடி வர 3rd ஜெனரேஷனுக்கு தான் அந்த செடியோட பலன் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஓட்டிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, சிட்டியில வீடு வாங்கணும் அப்படின்னு. சிட்டின்னு என்ன பார்த்தேன், ஒரே கான்கிரீட் காடுகள் தான் சிட்டிங்கிறானுங்க. மரம் எங்கேயுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரு புயல் சத்தம் எங்கேயா கேட்கறதா, பஸ்ஸோட ஹாரன் சத்தமும் மெட்ரோ ரயிலோட ஹாரன் சத்தமும் தான் கேட்குறது. எங்கேயுமே ஒரு இயற்கையோடு இந்த வாழ்க்கை வாழணும்னு பார்க்கும்போது எதேச்சியா இந்த பக்கம் திரும்பினேன். பார்த்தா ஒரு ஹேங்கிங் கார்டன் இருந்தது. எப்பவுமே ஹேங்கிங் கார்டன் இஸ் ஒன் ஆஃப் த 7th wonders of the world அப்படிங்க. அந்த கார்டன்ங்கிற பேரே வந்து ஒரு சந்தோஷமா வாழ மாதிரி ஒரு ஆசை. அதுவும் ஃபிளாட் தான், செக்யூரிட்டி, அதுவும் ஒரு கிரீனரியா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆக்சிஜன்ங்கிறது வந்து, நான் இன்னைக்கு வந்து தண்ணி வந்து எப்படி காசுக்கு கொடுக்குற மாதிரி ஆக்சிஜன் பார்லர் வந்துடும், பியூட்டி பார்லர் மாதிரி. இன்னொரு 10 ஒரு டீகேட்ல ஆக்சிஜன் பார்லர் வந்துடும். உங்களுக்கு நம்ம மரத்துக்காக நம்ம வந்து அலைன்னு அலையிற மாதிரி ஆயிடும். இது மாதிரி ஒரு செயற்கையோ இயற்கையோ பக்கத்துல ஒரு சின்ன மூங்கில் காடு, சின்ன சின்ன கிரீனரி, இதோட ஒரு டவுன்ல ஹார்ட் ஆஃப் சிட்டில ஒரு இடம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னோட கனவை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதோ பாருங்க இங்க இருக்கிறது. அதனால ஐ டிசைடட் டு பர்ச்சேஸ். பிரைஸ் ஹாப்பினஸ் காஸ்ட் நதிங், தட்ஸ் ஆல். அதே மாதிரி சின்ன வயசுல 1970s நாங்கள் படித்தோம், பாடம் படித்தோம் ஹிஸ்ட்ரியில். என்ன பாடம் படித்தோம்னா, பாபிலோனிய தொங்கும் தோட்டம் பற்றி. பாபிலோன் தொங்கும் தோட்டம் பற்றி படிக்கும்போது நெபுகத்நேசரின் மகன் நெபுகத்நேசர் அவர் நிர்மாணித்தது இந்த பாபிலோன் தொங்கும் தோட்டம் அப்படின்னு படித்தோம். ஸோ இவங்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நவீன்ஸோட கான்செப்ட் வந்து அதே மாதிரி ஹேங்கிங் கார்டன்ஸ் தான். போய் நேரில் பார்த்தபோது அவங்க என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொன்னபோது இவர் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு வந்து. அந்த ஒரு ஸ்டைலில், கிரீக் ஸ்டைலில், ரோமானியன் ஸ்டைலில் வர ஒரு பாபிலோனிய தொங்கும் தோட்டம் மாதிரி அந்த ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இறங்கியிருக்கார் அப்படிங்கும்போது, மை பிரதர் இஸ் த ஓனர் ஃபார் நவீன்ஸ். நான் வந்து ஐ சப்போர்ட்டட் திஸ். நல்லா இருக்கு நவீன்ஸ், go to this project. I also told, he also very much impressed. A nice experience for us. Thank you.